எதுக்குடி இப்படி பயந்து நடுங்குற? அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? இந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். சரியா? சரி, என் மாமனார் எங்க? இப்பவே அவரை பார்த்து மாமா மாமா உங்க பொண்ணை கொடுங்கன்னு நான் கேட்கணும். உள்ள இருக்காரு. சரி வா, போய் பேசுவோம். நீ எதுவும் பேசாத, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். தேவைப்படும் போது மட்டும் நீ பேசினா போதும். சரியா? ம் சரி வா போலாம். ம் சரி, நல்லபடியா பேசு. நீ பேசுற விதத்தை பார்த்து அப்பா இம்ப்ரெஸ் ஆயிடணும். அந்த மாதிரி பேசணும். சரியா? நிச்சயமா, கண்டிப்பா உங்க அப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ம் சரி வா, உள்ள போலாம். ஜனனி, அப்பா, என்ன இதெல்லாம்? யார் இந்த பையன்? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவங்கிட்ட இவ்வளவு நெருக்கமா நின்னு பேசிட்டு இருப்ப? உன்னைய அங்கிள், என்னை தடுக்கிறதுக்கு நீ யாருடா? ஜனனி ஏன் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டியே ஏன் முன்னாடி கை நீட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னது, ஓன் பொண்டாட்டியா? ஆமா அங்கிள், ஜனனி என் பொண்டாட்டி தான். நானும் அவளும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அதை தடுத்து எங்களோட லவ் மேட்டரை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன ஜனனி இதெல்லாம்? அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. ஆமா, நானும் நானும் ஜானும் லவ் பண்றோம்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜானை தப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு ஜான் வேணும்ப்பா. ஜான் இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஜானை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. ஜனனி, பாத்தியா உன் மக பண்ணிட்டு வந்திருக்க காரியத்தை? இதான் நீ வளர்த்த லட்சணமா? ஆண்டி ஆண்டி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க ஆண்டி. கோவப்படாம எங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஆண்டி. லவ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தம் இல்லையா ஆண்டி? கல்யாணம்னு எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க ஆண்டி? 2 மனசு ஒத்து போய் நல்லபடியா வாழ்றதுக்காகத்தானே. அப்படி இருக்கும்போது விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எப்படி ஆண்டி சந்தோஷமா இருக்க முடியும்? தயவு செஞ்சு நீங்களாச்சும் நாங்க சொல்றத கோவப்படாம பொறுமையா கேளுங்க ஆண்டி. இங்க ஆமாமா, எதுக்கு இவ்வளவு பேர் நின்றுட்டு நானும் இருக்காங்க? ஜானும் என்ன சின்சியரா லவ் பிரச்சனை? பண்றோம். எங்க 2 பேத்தையும் தயவு செஞ்சு சேர்த்து வைங்கம்மா. ஆமாம்மா, நானும் ஜானும் சின்சியரா லவ் பண்றோம். எங்க 2 பேத்தையும் தயவு செஞ்சு சேர்த்து வைங்கம்மா. என்ன அண்ணே இதெல்லாம்? இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைய ஆரம்பத்துல இருந்து கண்டிச்சு வைன்னு சொன்னேன். கண்டவனுங்கெல்லாம் உள்ள விட்டு இப்ப பாரு எந்த நிலைமையில வந்து நிக்குது. அவன் கூட பழக விட்டல, இப்ப பாரு லவ்னு வந்து நிக்கிறான். இப்ப எல்லாரும் என் மகனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அஜய், அஜய், ஐ அம் சாரி அஜய். என்னை ஏமாத்திட்டேல ஜனனி, என்னை ஏமாத்திட்டேல. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண தெரியுமாடி? என்னை ஏமாத்திட்ட ஜனனி, என்னை ஏமாத்திட்ட. சொல்லுனே, என் பையனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எல்லாரும்? அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அத்தை. அப்பா மேல கோவப்படாதீங்க அத்தை. எனக்கு ஜான் வேணும். நான் கல்யாணம் பண்ணா ஜானுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். அஜய்! இப்ப சந்தோஷமா உங்க எல்லாத்துக்கும்? என் மகனுக்கு ஆசையை காட்டி இப்படி எல்லாரும் சேர்ந்து மோசம் பண்ணிட்டீங்கல்ல? ச்சே! எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு.
உள்ள வா என் கூட. சித்தப்பா ஒரு நிமிஷம் சித்தப்பா. நான் எவன் பேசுறதையும் கேக்குறதா இல்ல. சித்தப்பா நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சித்தப்பா. வா என் கூட. இப்போ உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா? அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கோவம் வந்து தலைகால் புரியாம ஆடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. அவ தான் சின்ன பிள்ளைத்தனமா ஆசைப்பட்டுட்டா. நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. சித்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. சித்தப்பா கிட்ட சொல்லி நாங்க பேசி புரிய வைக்கிறோம். ஜான் ரொம்ப நல்ல பையன் சித்தி. கண்டிப்பா நம்ம ஜனனிய நல்லபடியா பார்த்துப்பான். ஆமாங்க ஆண்டி. உங்க மகனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிளை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எங்க மேரேஜ்க்கு ஒத்துக்க வைப்பேன் ஆண்டி. தயவு செஞ்சு நீங்களும் கோவப்படாதீங்க ஆண்டி. மன்னிச்சிரு தம்பி. நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. என் புருஷன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல விடாப்பிடியா இருப்பாரு. அவரை யாராலையும் மாற்ற முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீ வந்த வழியை பார்த்து போய்க்கிட்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன புரியுதா? போ, இப்பவே ஊருக்கு போ. அர்ஜுன், உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு ஊருக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு. ஆண்டி ஆண்டி. ஜான் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இனி மன்னிச்சிரு மச்சான். நான் உன்கிட்ட கூட எந்த உண்மையும் சொல்லல. பரவாயில்ல விடுடா. சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணுவ? அம்மா வேற வந்துட்டு இருக்காங்கடா. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சொன்னா இன்னைக்கே இவ்வளோ லேட்டு? சார் நான் ஃபோனில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே சார். எங்கள் மம்மிக்கு ரொம்ப முடியல சார். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு என்னை விட்டா கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை சார். இந்த பாருங்க சொன்னா இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க ஆள் இல்லைன்னா கேர் டேக்கர் வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி சில்லி ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் சார் எப்போ பாரு இப்படி கோவப்படுறீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வாட் இஸ் திஸ்? கோ பேக். ஏன் சார் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? வாட்? என்ன புரிஞ்சுக்கணும் உனைய? கோ பேக்னு சொன்னேன். சரி சரிங்க சார், கோவப்படாதீங்க. எப்பயும் என்கிட்ட பேசுறதுனாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஓகே? நெக்ஸ்ட் வாட்டி லீவ் போடுறதோ இல்ல பெர்மிஷன் எடுக்கிறதோ கூடாது. அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க உங்க வேலை உங்களுக்கு இல்ல. யூ காட் இட்? ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. ம். அந்த பழைய கிளைண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னோட கேபினுக்கு வாங்க. ஓகே சார், ஷியோர். ஆஹா, டோரா வரா? இவ எதுக்கு இந்த நேரத்துல வரா? சரி, எதுக்கோ வரா. அவளை கொஞ்ச நேரத்துக்கு வெறுப்பேத்தலாமா? அதுவும் இந்த சோனாவை வச்சு. ம். அப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். வரட்டும் வரட்டும். சரிங்க சார், நான் போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு உங்கள் கேபினுக்கு வரேன். சோனா, 1 மினிட். சொல்லுங்கள் சார். சொல்றேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. என்ன சார்? கம் க்ளோசர். என்னாச்சு இவருக்கு? இப்பதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும்னு சொன்னாரு, இப்போ க்ளோஸ் ஆவான்னு சொல்றாரு. ஹலோ சோனா, கம் க்ளோசர். ஓகே சார். ம், சொல்லுங்க சார். இப்போ அது என் மனசு உங்களுக்கு புரிஞ்சதே. இவ வேற. நானே டோராவை கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தலான்னு இவளை பக்கத்துல கூப்பிட்டா இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. சார். சோனா. சொல்லுங்க சார், எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸா வர சொன்னீங்க? அது ம். சோனா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ரியலி? தேங்க் யூ so much சார். அதுவும் இந்த Black கலர் மாடர்ன் ட்ரெஸ்ல நீ பார்க்க அப்படி இருக்க. You look so hot and sexy. அப்படியே உன் அழகுல இன்னைக்கு நான் மயங்கிட்டேன். ஓ, நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமா சோனா,
இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு. உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஓ ரியலி? தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு saree கட்டின பொண்ணுங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அதுவும் சிங்குச்சான் சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான்னு புடவை கட்டிட்டு வரவங்கள சுத்தமா பிடிக்காது. மகனே, உனக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசியா கேக்குதா? இன்னைக்கு நான் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து அப்படியே உன்கிட்ட மயங்கிட்டேன். சார், இத்தனை நாளா நான் உங்ககிட்ட இதைத்தான் சார் சொல்லலாம்னு நினைச்சேன். பட் நீங்க இத்தனை நாள் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலையா? ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியல. இப்ப என்னாச்சு? வா, நம்ம கேபின்ல போய் ஆறாமற பேசுவோம். என்னது? கேபின்ல போய் ஆறாமற பேசுறாங்களா? டேய் அர்ஜுன்! எவ அவ? அர்ஜுன்! Who is this lady? இப்படிக்கா கொஞ்சம் வாடி. ஏ டோரா, என்ன இந்த பக்கம்? ஆமா, நீ எப்போ வந்த? அவ ட்ரெஸ் ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்குன்னு சொன்னேல, அப்பவே வந்துட்டேன். அது அது நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ஒரு வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஒரு சின்னதா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாமேன்னு. ஓ, இவ்வளோ நேரம் நீங்க பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஆமா டோரா, காம்ப்ளிமெண்ட் மட்டும்தான். நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சார், என்னடி சாரு மோரனே, வெளியே போடி. சோனா, நீங்க வெளியே போங்க. அதான் உங்க சாரே சொல்லிட்டார்ல, வெளியே போடி. ஓகே சார், நம்ம அப்புறமா பேசுவோம். சரி சரி, நீ போ. ம், இல்ல அது இல்ல. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். இன்னும் நீ போலையா? வெளியே போடி. இன்னொரு வாட்டி சாரோட கேபின்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. உனக்கு உன் வேலை இருக்காது. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ஒன்னும் இந்த ஆபீஸோட பாஸ் கிடையாது. இனிமே நான் தான் இந்த ஆபீஸோட பாஸ். இனிமே நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். So get out. Get out I say. Okay மேடம். சரி, வேதால நம்ம பக்கம் திரும்புறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ புருஷா. எஸ். எப்படி 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 சாரி கட்டின ஆளுங்களை உங்களுக்கு பிடிக்காது? அதுவும் சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான்னு கட்டினவள சுத்தமா பிடிக்காது. எதிரில நான் வரதை பார்த்துட்டு தானே இப்படி சொன்னேன். சொல்லுடா. ஆஹா, நான் சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். நீ இப்படி பச்சை கலர்ல சாரி கட்டிட்டு வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா சும்மா சொல்லக்கூடாது டோரா, இந்த சாரில நீ சூப்பரா இருக்க. அதுவும் ஹாட் அண்ட் செக்ஸியா. உன்னையா? ஐயோ, எஸ்கேப். நில்றா மோகனே, இன்னைக்கு நீ செத்தடா.